அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகானிடத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனைகளை மகான் எவ்வளவு அருமையாக எவ்வளவு அற்புதமாக நிறைவேற்றி கொடுக்கிறார்னு பார்த்துன்னு வந்தோம் இல்லையா. மகானிடத்தில் நாம் சொல்லாத பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நினச்சிண்டாலே போதும் பிரார்த்தனைகள் நிறைவேறும். எவ்வளவோ கஷ்டங்களை அந்த சமயத்தில் நாம் மகானிடத்தில் வேண்ட மறந்தாலும் மகான் அந்த கஷ்டங்களை போக்கி அருள்வார் என்பதையும் நாம் பார்த்துருக்கோம். அதே வரிசையில் இன்று நாம் காணப்போகும் ஒரு அற்புதம் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு அற்புதங்க. ஒரு அன்பர் இருந்தார். அந்த அன்பர் காஞ்சிக்கு அருகாமையிலேயே இருந்தார். கூலி வேலை செய்யக்கூடியவர் அவர். என்ன வேலை கிடைக்குதோ செய்வார். ஒரு நாளைக்கு கூலி வேலையாக இருக்கும், ஒரு நாளைக்கு இந்த கட்டுமான வேலையாக இருக்கும். என்னென்ன வேலைக்கு கான்ட்ராக்டில் எப்போ கூப்பிடுறாங்களோ அங்கே போயிடுவார். அன்னன்னைக்கு உழைத்தால்தான் அன்று அவருக்கு வருமானம். இந்த நிலையில் அவருடைய குடும்பம் இருந்தது. குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்தா அந்த அன்பர், அவருடைய மனைவி, அவர்களுக்கு ஒரு பெண், இந்த அன்பரின் வயது முதிர்ந்த தாயார், இவர்கள் 4 இருந்தார். இவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதில்தான் இவர்கள் 4 தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒருவர் மட்டும் இல்லை, 4 இவரை சார்ந்து இருக்கிறார்கள். அதாவது தான் உட்பட இல்லையா. இப்போ ஏற்பட்ட ஒரு குடும்பம். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு குறைச்சலான வருமானம் இருந்தாலும் அவர் மகானை என்றென்றும் மறக்கவே இல்லை. மகானின் தீவிரமான பக்தர் அவர். எப்பொழுதெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்ரீமடம் வந்துடுவார் தொண்டு செய்யறதுக்காக. இவருக்கு அன்றன்று காலையிலையோ இல்லை முதல் நாள் இரவோ தானே தெரிய வரும், நாளைக்கு எங்கே வேலை, இந்த கூலிக்கு எங்கே போனோம், இந்த வருமானத்துக்கு எங்கே போனோம்னு. ஆக எந்த ஒரு காலும் அவருக்கு வரலனா, அந்த காலத்தில் ஃபோன் கால் இல்லையே, ஆற்றுக்கு வந்து கூப்பிடணும் இல்லையா, எந்த ஒரு வேலையும் அவருக்கு இல்லை, கிடைக்கலனா நேர நடந்தே, ஏன்னா பஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்கணும் இல்லையா, நேர நடந்தே ஸ்ரீமடம் வந்துடுவாராம். ஸ்ரீமடத்தில் என்ன வேலையாக இருந்தாலும் செய்வார். தரையை தொடக்கிறது பெருக்கிறதுலேருந்து தொடங்கி அது புஷ்ப கைங்கரியமாக இருந்தாலும் சரி, வாசலில் நிற்கும் கைங்கரியமாக இருந்தாலும் சரி, அது மகாபிரியவாளுக்கு செய்யும் தொண்டு. இதுதான் அவருடைய எண்ணம். ஸ்ரீமடத்தில் இருக்கணும், அது ஒரு மன சாந்தியை கொடுக்கறது அவருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனோநிலையில் அவர் இருந்து வருகிறார். என்றென்றும் வரக்கூடியவர், அடிக்கடி வருவார் போவார், இப்படி இருந்தவர் ஒரு நாளைக்கு ஸ்ரீமடம் வரார். அன்றும் அவர் தொண்டு செய்கிறார். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி செய்கிறார். அவர் சுத்தம் பண்ணின்னு இருக்கார் எல்லாத்தையும். ஆனால் அவர் முகம் ஏனோ வாடி இருக்கிறது. ஏன்? அவர் மனதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய கஷ்டம் குடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பவாளுக்கு தெரியறது. ஆனால் அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கறது, ஒன்றும் கேட்க முடியாது இல்லையா. ஏன் இந்த கஷ்டம் அவருக்கு வந்தது என்றால், அன்று காலை அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த சம்பாஷணை, இவருக்கும் இவருடைய மனைவியாருக்கும். இங்கே இவ்வளவு குறைச்சலாக சம்பாதிச்சுட்டு வரேள், நம்மள்கிட்டையோ 10 பைசா கூட கிடையாது, ஆனால் நம்ம பொண்ணுக்கு இப்போது கல்யாண வயசாக இருக்குது, அவளுக்கு நீங்கள் என்ன வழி பண்ண போகிறேள் அப்படின்னு இவருடைய மனைவி இவர்கிட்ட கேட்க, நான் என்னம்மா பண்ணுறது, நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யார் வரானோ அவளுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இவள் தலையில் என்ன எழுதியிருக்காரோ, பெரியவா என்ன எழுதியிருக்காரோ அப்படி தானே இவள் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு இவர் கேட்டுட்டார். இதனால் ஒரே வாக்குவாதம், ஒரே சண்டை, கூச்சல், குழப்பம் இவருக்கும் இவர் மனைவிக்கும் இடையில். இப்போ கடைசியாக என்ன தான் சொல்கிற அப்படின்னு இவர் கேட்க, 6000 ரூபா பணம் வேணும், திருமாங்கல்யம் வேணும், ஒரு கூரை புடவை வேணும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இந்த 3 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் திட்ட, இவருக்கு என்ன செய்யறது ஒன்றுமே புரியாமல், 6000 ரூபா பணத்துக்கு நான் எங்கே போவேன், அவ்வளோ பெரிய காசை நான் கடனாக கூட வாங்க முடியாது, அதுக்கு வட்டி கட்டுற நிலைமையில் கூட நான் இல்லையே, சங்கரா பெரியவான்னு நினச்சிட்டே நேராக அன்றும் ஸ்ரீமடம் வந்துட்டார். ஸ்ரீமடம் வந்து இவர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கார். அன்று இரவு அவர் வீட்டுக்கு போகலை. ஸ்ரீமடத்திலேயே ஒரு ஓரமாக படுத்துட்டு அப்படியே தூங்கிடுறார். மறுநாள் காலை பொழுது அருமையானதாக புலர்கிறது. இப்போ என்ன ஆறுது, மகாபிரியவா நீராடி விட்டு தன் அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து விட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு அமர்வதற்கு முன்பாக ஒரு மூங்கில் தட்டை எடுத்துன்னு வர சொல்கிறார் சிஷ்யர்கிட்ட. எடுத்துன்னு வரார். இன்னொரு சிஷ்யரை கூப்பிட்டுட்டு, 1 ரூபா நாணயத்தை கொண்டு வா, முழு நாணயமாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்கிறார். இந்த 2மே வருது. இந்த தாம்பாளத்தில் வச்சுடாத, அந்த மூங்கில் தட்டில் வையின்னு சொன்னதுமே அவரும் வைக்கிறார். அதை அப்படி முன்னாடி வைக்க சொல்கிறார் பெரியவா. நீ என்ன பண்ணுற, 2 வெத்தலையும் ஒரு பாக்கும் கொண்டு வா போ அப்படின்னு ஒரு சிஷ்யரை அனுப்பி விடுறார்.
அந்த சிஷ்யரும் குடுகுடுன்னு ஓடி போய் 2 வெத்தலையும் ஒரு பாக்கையும் எடுத்துட்டு வந்து அழகாக அதே மூங்கில் தட்டில் ₹1 நாணயத்துக்கு பக்கத்திலே வைக்கிறார். இப்போ பெரியவா தன் பூஜைகளை செய்கிறார். அது முடித்து வரும் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் எல்லா பிரசாதங்களையும் கொடுக்கிறார். எல்லார்ட்டையும் குசலம் விசாரிக்கிறார். அந்த அன்பர் முதல் நாள் வந்த அந்த அன்பர் இன்னும் ஸ்ரீமடத்தில் தான் இருக்கார். இப்போ என்ன நிகழறதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த தாம்பாளத்தில் அதாவது மூங்கில் தட்டில் அந்த வெற்றிலை பாக்கு அதுபோக அந்த ₹1 நாணயம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? வருகின்ற போகின்ற பக்தர்கள் எல்லாம் இது ஏதோ காணிக்கை போல இருக்கு, என்ன காரணம்னு தெரியாமலேயே தங்களிடத்தில் என்ன இருந்ததோ ₹1 ₹10 8 4 இதெல்லாம் ஒன்று இருந்தது இல்லையா, இதையெல்லாம் அந்த தட்டில் போட்டுண்டே வரா. போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. யாரும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டா. சிஷ்யர்களுக்கு மாபெரும் குழப்பம். எதற்காக மகான் இதை வைக்க சொன்னார், இதனால் என்ன பிரயோஜனம், எதுவுமே நம்மள்ட்ட சொல்லாமல் நடக்கிறதே எல்லாருக்குள்ளேயும் ரகசியமாக பேசிக்கிறா, எதுக்குன்னு தெரியல. இப்போது இந்த தாம்பாளத்தில் ஒரு கணிசமான தொகையும் சேர்ந்தெடுத்து இன்ன பிற பொருட்களும் அதில் உள்ளது அப்படின்னு பார்த்தாலே தெரியறது. இப்போது இதெல்லாம் பார்த்ததுமே சற்று நேரம் ஆனதும் எல்லா பக்தர்களும் போனதுக்கப்புறமா ஒரு சில பக்தர்கள் மட்டும் இருக்கா அப்படி ஸ்ரீமடத்தில். இந்த அன்பரை அழைக்கிறார். வா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு இதெல்லாம் சரியாக இருக்குமா பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னார் மகான். சொன்னது தான் சொன்னார். அந்த பக்தருக்கு பூமியே பாதத்திலிருந்து நழுவி விழுந்து விடும் போல இருக்கு. நாம் எப்போ மகா பெரியவாள்கிட்ட சொன்னோம் பொண்ணு கல்யாணம் பணம் வேணும்னு, பெரியவா கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, என்ன முழிக்கிற, நீ தானே என்கிட்ட கேட்ட அப்படின்ட்டார் மகான். நான் எப்போ கேட்டேன், ஒன்றுமே ஞாபகம் இல்லையே. மேலும் குழப்பம், மேலும் என்ன பதில் பேசுறதுனே தெரியாத பொழுது, நான் தான் நேத்திக்கு உங்ககிட்ட கேட்டேனே, நீ தானே பதில் சொன்ன அப்படின்னு மகான் சொன்னதும் தான் இவருக்கு நினைவிற்கு வருகிறது. ராத்திரி அவ்வளவு வேலையை பார்த்த அந்த களைப்பு, ஒரு பக்கம் உள்ளத்தில் அவ்வளவு சோகம், வழி தெரியாத ஒரு பாதையில் இருக்கோமேங்கிற பயம், இதோடு அவர் சாப்பிடக்கூட செய்யலையாம், அப்படியே தூங்கிட்டாராம் அந்த கஷ்டத்தில். அப்பொழுது அவருக்கு உள்ளிருந்து, அது கனவா நினைவா எதுவுமே அவருக்கு புரியல, ஏதோ ஒரு குரல் கேட்கிறது. ஒரு குரல் அவருக்கு தெள்ளந்தெளிவாக கேட்டது இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அந்த குரல் என்ன சொல்லித்து அப்படின்னாக்கா, ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, வாயை திறந்து கேட்கலாம்ல, உனக்கு அப்படி என்ன மனசில் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கியே நீ, உனக்கு இப்போ என்ன தான் வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு இவர் சொன்ன பதில் நினைவிற்கு வர, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்லியிருக்கார். இது என்ன விஷயம்னா, மகான் சொல்கிறார், நீ தானே சொன்ன தொகை வேணும், பட்டு புடவை வேணும், திருமாங்கல்யம் வேணும், நீ எல்லாம் சரியாக இருக்கா பாரு. நான் எப்போ பெரியவாள்கிட்ட சொன்னேன்னு மறுபடியும் யோசிக்கும்பொழுது நினைவிற்கு வருகிறது பெரியவா கேட்ட கேள்வி. அந்த குரல் மகா பெரியவாளின் குரல். அந்த குரலுக்கு இவர் சொன்ன பதில், ₹6000 பணம் வேணும் பெரியவா, திருமாங்கல்யம் வேணும், கூறப்புடவை வேணும், இது இருந்தால் கல்யாணம் பண்ணிவிடுவேன் என் பொண்ணுக்குன்னு இவர் சொன்ன பதில் அப்பொழுது இவருக்கு நினைவிற்கு வருகிறது. என் தெய்வமே பெரியவா சங்கரா சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சரி இதை முதல்ல எடுத்துக்கோ அப்படின்னாராம் மகான். அப்படி எடுத்து பிரித்து பார்த்தால் மிகச்சரியாக ₹6000 அதில் இருந்தது. அதுவும் யாரோ ஒருத்தர் ஒரு கட்டாக வைத்துவிட்டு போன பணம் இல்லை. அங்கு வந்திருந்த எல்லா பக்தர்களும் தங்களிடத்தில் என்னென்ன இருந்ததோ அதையெல்லாம் ₹1 ₹2 ₹5 ₹10 8 4 இப்படி போட்டு அதில் ₹6000 சேர்ந்திருக்கிறது. எப்படி அது கலை கச்சிதமாக எப்படி ₹6000 சேர்ந்தது அதில்? இது யாருக்கு தெரியும்? மகானை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அதிலும் காணிக்கை போட்டவர்கள் எப்படி திருமாங்கல்யத்தை போடுவார்கள்? கூறப்புடவை அதில் இருந்தது. இது போதுமா அவன் பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேட்டாராம் மகான். மறுபடியும் நெஞ்சான்கடையாக விழுந்து நமஸ்கரித்த அந்த பக்தருக்கு, ஒரு குறையும் உள்ள சேமமாக இருப்ப, உன் பொண்ணுக்கு ரொம்ப அற்புதமாக கல்யாணம் நடக்கும், போயிட்டு வா அப்படின்னு பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார் மகான். அவருக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அவருடைய கண்ணீரே நன்றி சொல்லியது என்பதை நாம் விளக்கவும் வேண்டுமா? நாம் வாயை திறந்து கேட்கணுங்கிறது கூட அவசியம் இல்லைங்க. ஆனால் நாம் எப்பொழுது மகானிடத்தில் நேர்மையான பக்தியோடு இருக்கிறோமோ, நமக்கு என்ன தேவை என்பதை உரிய காலத்தில் மகான் பார்த்து கொள்வார் என்பது திடமான உண்மை, சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே பாசேதாம் ஹிருதிமே சதா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.